அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைய குடும்பம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். அன்பின் பிறப்பிடம், மகிழ்ச்சியின் இருப்பிடம், பாசத்தின் வளர்ப்பிடம், பக்குவத்தின் காப்பிடம், அதுவே குடும்பம். இப்படிப்பட்ட அழகான குடும்பங்கள் இன்று எவ்வாறு இருக்கின்றன? இதுதானே கேள்வி. பொதுவாக ஒரு பழமொழி சொல்வார்கள், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று. அதுபோல குடும்பங்கள் அளவில் குறுகினாலும் அந்த அன்பு, அரவணைப்பு, பாசம், அக்கறை இதிலெல்லாம் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆம், இன்று உறவுகளாகிய நாங்கள் வெவ்வேறு இடங்களில் தனித்தனியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றும் நாங்கள் இணையத்தின் மூலமாக இணைந்துதான் இருக்கிறோமே தவிர எந்தவித மாற்றமும் எங்கள் உறவில் ஏற்படவில்லை. இன்று ஒரு பெண் ஆணுக்கு நிகராக வேலைக்கு செல்கிறாள், படிக்க செல்கிறாள் என்று சொன்னால் அந்த சுதந்திரத்தை இன்றைய குடும்ப அமைப்பு அவளுக்கு கொடுத்திருக்கின்றது. இன்று ஒரு பெண்ணாக எனக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது என்றாலும் அதற்கு விதையிட்டது இன்றைய குடும்பம். இன்று குடும்பங்கள்ல 2 பெண் குழந்தைகள் இருக்கும் பொழுது அந்த அப்பா அம்மா, அந்த பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், நீ எதை வேணும்னாலும் படி, எவ்வளோ வேணும்னாலும் படி, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், எதை செய்தாவது, என் சொத்தை விற்றாவது நான் உன்னை படிக்க வைக்கிறேன் என்று சொல்கிறார்களே, அந்த சுதந்திரத்தை, அந்த உறுதுணையை தான் இன்றைய குடும்பங்கள் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிறது. இன்று குடும்பங்கள் உறவுகளாலும் உணர்வுகளாலும் மட்டும் இணைந்திருக்கவில்லை, உறுப்புகளாலும் இணைந்திருக்கிறோம். ஆம், இன்றைய குடும்பங்களில் உறுப்பு தானங்கள் நடைபெறுகின்றன. என் தாயிற்கு சிறுநீரகம் தேவைப்பட்ட போது என் மாமா ஒரு நொடி கூட யோசிக்காமல் தன் சிறுநீரகத்தை தந்தாரே, அந்த ஒரு நொடி கூட யோசிக்காமல் தரும் சிறுநீரகத்தில் இருக்கிறது அந்த உறவின் உன்னதம். இன்று குடும்பங்களில் இப்படிதான் ஒவ்வொரு உறவும் உன்னதமாக இருக்கிறது. இன்று குடும்பத்துல ஒரு வாரத்துல 6 நாட்கள் என்னதான் ஓடு ஓடு என்று ஓடினாலும் அந்த ஒரு நாள், அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அனைவரும் அமர்ந்து பேசுவது, விளையாடுவது என்று என்னை பொறுத்தவரை அந்த சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் தான் இன்றைய குடும்பத்தை உயர்த்தி பிடிக்கின்றது. இந்த கண் இமைகள் சற்று விலகி இருந்தால்தான் காட்சி தெளிவாக தெரியும். அதுபோல குடும்பங்களிலும் உறவுகள் இறுக்கி இல்லாமல் சற்று தள்ளி இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கும் அன்பு அதிகரிக்கும் தானே தவிர அதில் எந்தவித குறைவும் ஏற்படாது. இன்று என் மாதவிடாய் வழிகளை பற்றி என் அம்மாவிடம் மட்டும் இல்லை, என் அப்பாவிடமும் சொல்லும் சுதந்திரத்தை இன்றைய குடும்பங்கள் எனக்கு கொடுத்திருக்கின்றன. பொதுவாக சொல்வார்கள், இறந்த பிறகுதான் நாம் சொர்க்கத்தை சேர்ந்தடைவோம் என்று. ஆனால் அந்த இறைவனோ நீ வாழும் போதே சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அமைத்ததுதான் குடும்பம். என்னை பொறுத்தவரை இன்றைய உலகின் சொர்க்கங்களாக ஒவ்வொரு குடும்பமும் இருக்கின்றன. எனவே இன்றைய குடும்பம் சிறப்பானது, மேன்மையானது என்று மீண்டும் ஒரு முறை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.